வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான தக்ஷா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் விளையாண்டதுனால அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. உண்மையிலேயே கொலை பண்றது யாரு, அமானுஷ்யமா இல்ல மனுஷனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட கொண்டு போயிருப்பாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அதாவது கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. இங்க 6 பசங்க பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 3 பேர் பொண்ணுங்க, 3 பேர் பசங்க. இதுல ஒரு பொண்ணு மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போக போறாங்க. அவங்க தான் இந்த பார்ட்டியை தந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எப்ப பாரு நம்ம ட்ரிங்க் தான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 6 பேர்ல டேவிட்னு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இது என்ன கேம்ன்ற மாதிரி எல்லாருமே கேட்கறாங்க. இந்த கேமை பத்தி இவனே எக்ஸ்பிளைன் பண்றான். இது ரொம்ப அமானுஷ்யமான கேம், இதை விளையாண்ட நிறைய பேருக்கு ஆபத்துலாம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றான். முதல்ல நீ கேமை பத்தி சொல்லுன்ற மாதிரி இவங்க ரூல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 6 பேருமே சேர்ந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தாயபாஸ்ல நம்ம வெட்டலாம் செய்வோம் பாத்தீங்களா, ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்கு. எல்லாருக்குமே 3 காயின் தராங்க. அந்த 3 காயினை வெட்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கேமை விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. இப்ப ஏறக்குறைய எல்லாருக்குமே இந்த கேமோட கான்செப்ட் புரிஞ்சிருது. விளையாடலாம் அப்படின்ற மாதிரி டேவிட் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப டேவிடும் 5 பேரும் சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. கதைக்கு தேவைப்படும் போது ஒவ்வொரு கேரக்டரா நான் சொல்றேன். இப்ப பிளாக் டி ஷர்ட் போட்டு ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு வருண் அப்படின்றது. இவர் தான் இந்த கேமை சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. பரவாயில்ல, வருண் சூப்பரா விளையாடுறான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கேமை பத்தி சொன்னதே டேவிட் தானே. டேவிட் தான் முதல்ல இந்த கேமை விட்டு அவுட் ஆகுறாரு. எல்லாருமே டேவிட கிண்டல் பண்றாங்க. மேற்கொண்டு இவங்களுக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப போக போக ஒவ்வொருத்தரா கேமை விட்டு எவிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. சரி, படுக்க போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டேவிடுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க நபர் பேரு ஜோசப் அப்படின்றது. படுக்கலாம் வான்ற மாதிரி டேவிட கூப்பிடுறாரு. நீ போடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேவிடும் அனுப்பி விடுறாரு. எல்லாருமே படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. டேவிட் மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. இங்கதான் தக்ஷான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. மறுநாள் காலையில இந்த வருண் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது கேம் நல்லா விளையாண்டார்ல, அந்த வருண் வெளியே வராரு. அப்படி வெளியே வரும் போது தான் டேவிட் விழுந்து கிடக்கிறதா பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி மத்தவங்களையும் கூப்பிடுறாரு. எல்லாருமே வந்து பாக்குறாங்க. டேவிட அசைவே மாட்டுறாரு. அப்பதான் டேவிட் இறந்து போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேவிட பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருக்காரு. டேவிட் இறந்து போனதை ஏத்துக்க முடியல. பயங்கரமா போட்டோவை பார்த்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போலானா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா டேவிட் அண்ணன் இவங்க தான் காரணம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா உண்மையில ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஹார்ட் அட்டாக்னால தான் டேவிட் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி வந்திருக்கும். நம்ம போலாமா வேணாமான்ற மாதிரி பொண்ணுங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்க தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கால் பண்றாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் கால் வருதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த பையன் இருக்கான்ல, டேவிட் அண்ணனோட கண்ணில் படாம வெளியே வந்துடுறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். நாங்க இப்ப அங்க வரட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இல்லக்கா, அண்ணன் செம்ம கோவத்துல இருக்காரு, நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் ஆகும். நீங்க தான் டேவிடோட சாவுக்கு காரணம்னு நினைக்கிறாரு. இப்ப வராதீங்கன்ற மாதிரி அவனுமே காலை கட் பண்ணிடுறான். போக கூட முடியலன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இங்க இருக்க ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சோபன் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள பக்கத்துல கூப்பிடுறாரு. பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல போய் பிரியாணி வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. காசுன்ற மாதிரி சோபன் கேக்குறாரு. என்னையா போலீஸ் கிட்ட போய் காசு கேக்குற, யாரும் காசுலாம் வாங்க மாட்டாங்க போன்ற மாதிரி சொல்றாரு. சோபனுக்கு பெருசா இந்த மாதிரி வேலை பண்றதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. இவருமே பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. பிரியாணி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வாங்கிடுறாரு. இவர் காசு தராம போறாருல, இவனுங்க பொழப்பே இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் புலம்புறாரு. அது சோபனோட காதுல லைட்டா கேட்டுது. சோபன் நம்ம காசுல இருந்து தந்துடலாம் அப்படின்ற மாதிரி காசை தந்துதான் இங்க இருந்து வாங்கிட்டு போறாரு. என்ன பிரியாணி சும்மா தானே தந்தான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவர் போய் சொல்லிடுறாரு. சோபனை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தம்பி அண்ணனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் பிடிக்காம தான் நீ செஞ்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தம்பி சொல்றாரு. ஆமாண்டா, இந்த மாதிரி வேலை பண்றதுலாம் எனக்கு பிடிக்கல. சீக்கிரமா நான் எஸ்ஐ ஆகணும், அதுக்கான எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா இந்த வாட்டி பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றாரு. எக்ஸாம்காக இவர் பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்றாரு. எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு நாள் வருது. இவருமே எக்ஸாம் அட்டென்ட் பண்றாரு. நல்லபடியா எல்லா கேள்விக்கும் இவர் பதில் எழுதிடுறாரு போல. இப்ப வெளியே வந்தோடனே தம்பி கிட்ட இருந்து கால் வருது. இந்த வாட்டி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குடா அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாரு. டேவிட் இறந்து போய் 2-3 நாள் ஆயிடுச்சு. டேவிடோட கல்லறையை கூட இவங்களால பார்க்க முடியல. அதை நினைச்சு பயங்கரமா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா இவங்கள நான்சின்னு ஒரு பொண்ணு தான் வெளியூருக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். அந்த பிளானையே இவங்க கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. டேவிடோட பாடியை பார்க்க முடியன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இப்ப மீதி இருக்க 5 பேர்ல 2 பேர் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு ஜோசப் அப்படின்றது, இந்த பொண்ணோட பேரு நான்சி அப்படின்றது. ஆக்சுவலா ஜோசப் இருக்கார்ல, இந்த டீம்ல இருக்க தேஜுன்ற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதை பத்தி தான் நான்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு லவ் எல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான்சி சொல்றாங்க. எனக்கும் தெரியும், இருந்தாலும் சமயம் பார்த்து அவகிட்ட பேசலாம் நினைக்கிறேன், எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கறாரு. நிச்சயமா பண்றேன், சமயம் வரட்டும், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு டேவிட் அண்ணன் வந்துடுறாரு. என் தம்பியை நீங்களாம் சேர்ந்து தானே கொலை பண்ணீங்க, சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. உங்க தம்பி சாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அண்ணன் ஏத்துக்க மாட்டாரு. உங்கள யாரையும் நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதை நினைச்சு இவங்களும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றாங்க. இப்ப நான்சின்ற பொண்ணும் வருணும் கொஞ்சம் தள்ளி வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தேஜுவை நீ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்ததுன்னு அப்படின்ற மாதிரி நான்சி கேக்குறாங்க. வருணும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜோசப்பும் தேஜுவை லவ் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி இப்பதானே உங்களுக்கு தெரிய வந்தது, அதை பத்தி எல்லாம் வருண் கிட்ட சொல்றாங்க. உங்களுக்குள்ள தேவையில்லாம சண்டை வரப்போகுது, பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் பேசிக்கிறேன்ற மாதிரி வருணும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு அண்ணன் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது. அதாவது டேவிட் அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, என் தம்பியோட சாவுக்கு அவங்க தான் காரணம்னு நினைக்கிறேன், விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே பேசிக்கா சில டீட்டெயிலாம் விசாரிச்சிடுறாங்க. இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டரை எப்பவுமே இந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல கொஞ்சம் மட்டமா பாப்பாரு. நான் கரப்டடா இருக்கன்றதுக்காக தான் நான் மட்டமா பாக்குறேன்னு கேக்குறாரு. ஆமா சார் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளும் சொல்றாரு. நேர்மையா இருக்கணும்ன்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சேன், ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரும், நீயும் மாறிடுவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நான்லாம் எப்பவுமே அப்படி மாற மாட்டேன், ஒழுங்கா தான் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓஹோ, ஒழுங்காத நீ கேஸை ஹேண்டில் பண்ணுவியா, அப்ப இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணு, குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார், இதை சேலஞ்சா நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி சோபனும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப நான்சி இருக்காங்கல்ல, மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது கல்லறியாவது நம்ம பார்த்து தான் ஆகணும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப 5 பேருமே சேர்ந்து போன்ல பேசுறாங்க. நாளைக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப இவங்க 5 பேருமே அந்த கல்லறையை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டேவிட நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 6 பேருமே சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவா அந்த கல்லறையில வச்சுட்டு இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. வருண் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இந்த சோபன் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆக்சுவலா டேவிட் அண்ணன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, உங்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணும், முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன், நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணுன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சிடுறாரு. 2 பசங்க ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கல்ல, அந்த தேஜு இந்த பொண்ணா தான் இருப்பாங்க. இதை தாண்டி இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க பேரையும் தெளிவா சொல்லிடுறேன். சுடிதார் போட்டிருக்காங்கல்ல, அவங்க நான்சியா இருப்பாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணோட பேரு வர்ஷா அப்படின்றது. ஆக்சுவலா வருண் இருக்கார்ல, ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வந்து என்ன விஷயம்ன்றத சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது வர்ஷா இருக்காங்கல்ல, யாரோ கவனிக்கிறாங்க, அங்கிருந்து யாரோ கவனிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே சட்டுன்னு அந்த பக்கம் திரும்புறாங்க. தேஜு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கே போய் பார்க்கலான்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அங்க யாருமே பாக்குற மாதிரியே தெரியல, யாரும் பார்க்கலன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாரோ பாக்குற மாதிரி நமக்கும் காட்டுறாங்க, யாரு பார்த்தாங்கன்னு தெரியல. இப்ப தேஜுவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. தேஜு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. யாரோ இவங்களையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு தோணி இருக்கும். பார்த்திருப்பாங்க, அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தொடர்ச்சியா யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குன்ற மாதிரி தேஜு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஏறக்குறைய இதே மாதிரி நடந்திருக்கு. ஏதோ ஒரு உருவம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஆக்சுவலா இந்த 5 பேர்ல வருண் இருக்காரு பாத்தீங்களா, ஜாகிங்லாம் ஓடுவாரு. அப்படி ஜாகிங் ஓடும் போது யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேவிட் அந்த கேமை பத்தி சொல்லும் போது இது ரொம்ப மோசமான கேம், இதை விளையாண்ட நிறைய பேருக்கு ஆபத்து எல்லாம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயமா இருக்கு. டேவிட் இறந்து போனது கூட அதனால இருக்கலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எதுக்காக தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நான்சி சொல்றாங்க. நான்சி பயந்த சுபாவம் உடையவங்களா இருப்பாங்க. வருண், நீ முதல்ல போய் போலீஸை பாருன்னு சொல்றாங்க. இப்ப வருண் இருக்கார்ல, ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சோபனா என்ன நடந்தது தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதுக்காக அந்த பார்ட்டி பண்ணாங்க, அங்க என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா வருணும் சொல்லிட்டு இருக்காரு. கேம் விளையாண்டீங்களா, என்ன கேம்னு கேட்கிறாரு. அந்த கேமை பத்தி பெருசா எனக்கே தெரியாது சார், டேவிட் தான் அந்த கேமை பத்தி சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்து எல்லாருமே சேர்ந்து டேவிடோட கதையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாரு. சார் அப்படிலாம் இல்லைன்னு வரும்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு.
வீட்டுக்கு வந்த வருணும் அந்த கேமை பத்தியே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கேம் விளையாடும் போது முதல்ல டேவிட் தான் அவுட் ஆயிருப்பாரு. அட பாவீங்களா, முதல்ல என்ன காலி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. ஒருவேளை கேம்ல முதல்ல அவுட் ஆனதுனால நிஜத்துல இறந்து போயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. அந்த கேமை பத்தி சர்ச் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஸ்கேரி ஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல்ல அதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. இவரும் அந்த வீடியோ வச்சு கேட்கிறாரு. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட கேமா இருக்கும். அந்த காலகட்டத்திலேயே அந்த கேம் விளையாண்டவங்களா மர்மமான முறையில இறந்து போயிருப்பாங்க. இப்பயும் சில இளைஞர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த யூடியூபர் சொல்லிட்டு இருக்காரு. எது கேம் விளையாண்டா இறந்து போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி வருண் பயப்படுறாரு. இப்ப வருண் ஜோசப்க்கு கால் பண்றாரு. இவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாரு. ஆனா ஜோசப் பெருசா நம்ப மாட்டாரு. அதுக்கு வருண் இருக்கார்ல, நம்ம விளையாண்ட கேமை விட்டு நீ தான் ரெண்டாவதா எவிக்ட் ஆன, அதனால உனக்கு தான் அடுத்த ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரி சொல்றாரு. ஜோசப் இதெல்லாம் சுத்தமா நம்ப மாட்டாரு. டேவிட் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போனா, நீ தேவையில்லாம இந்த கேமோட சம்பந்தப்படுத்தாத, கண்டிப்பா எனக்கு எதுவுமே ஆக போறது இல்ல, எனக்கு எதுவுமே ஆகலன்னா நீ புரிஞ்சுப்பல்ல, அப்ப புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இவர் காலை கட் பண்ணிடுறாரு. என்ன நம்ம சொல்றதையும் இவன் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வருண் யோசிக்கிறாரு. இத பத்தி மத்த யார்கிட்டயாவது சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இப்ப தேஜுக்கு கால் பண்ணி பேசுறாரு. கேம்னால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றேன், அவன் நம்ப மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா தேஜுக்கும் நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜோசப்ப காட்டுறாங்க. இப்ப ஜோசப் யாரையோ பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. லிப்ட்ல ஏறினவர் 4th ஃப்ளோர்னு கிளிக் பண்றாரு. இப்ப 4th ஃப்ளோருக்கு வந்து சேர்றாரு. ஆனா டெட் பாடியா தான் வந்து சேர்றாரு. இப்ப ஆளுங்களும் பார்த்து போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. எல்லாருமே ஷாக்கிங்கா இந்த பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. சோபன் தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு. அதே மாதிரி தகவல் கேள்விப்பட்டு வருணா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வருண் இவரை பாக்குறதுக்காக வந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப வருண் இருக்கார்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கும் கால் பண்ணி தகவலை சொல்றாரு. இதை கேட்கிற 3 பொண்ணுங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வருண் இருக்கார்ல, தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தி சோபன் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. சார் அந்த கேம்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேமை பத்தி தெரியலன்னு அன்னைக்கு சொன்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் அதுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களே பாருங்கன்ற மாதிரி யூடியூப் வீடியோவெல்லாம் காட்டுறாரு. இப்ப சோபனும் இந்த வீடியோலாம் கேட்டு முடிச்சிடுறாரு. சார் இத பத்தி நான் ஜோசப் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவன் தான் காதுலயே வாங்கலன்ற மாதிரி வருண் சொல்றாரு. ஜோசப் தான் அடுத்து இறந்து போக வாய்ப்பு இருக்கு, நீ எப்படி கெஸ் பண்ணன்ற மாதிரி சோபன் கேட்கிறாரு. சார் நாங்க ஒரு கேம் விளையாண்டதா சொன்னோம் பாத்தீங்களா சார், அந்த கேம்ல டேவிட் தான் முதல்ல எவிக்ட் ஆனா, அடுத்ததா ஜோசப் எவிக்ட் ஆனா, அந்த ஆர்டர்ல தான் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அந்த விஷயத்த சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் வருண் சொல்றத பெருசா நம்ப மாட்டாங்க. நான்சி இருக்காங்கல்ல, எனக்கு என்னமோ டேவிட் அண்ணன் தான் இதை பண்ணிருப்பாருன்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேவிட் அண்ணனை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜோசப்பை தான் அட்டாக் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. உங்கள யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. எனக்கு அவர் மேலதான் டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஜோசப்புக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் கூட இருந்து நம்ம தான் செய்யணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஜோசப்போட கல்லறைக்கு வந்து பாக்குறாங்க. அங்க இருந்து சோகமா இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யோ கேஸ் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சோபன் கிட்ட கேக்குறாரு. சோபன் இது வரைக்கும் விசாரிச்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த கேம்னால தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் தான் சின்ன பையன், கேம்னால தான் இந்த சாவு நடக்குதுன்னு சொல்றான், உனக்கு எங்கேயா போச்சு அறிவு, கேம்னால எப்படியா ஒருத்தர் சாக முடியும், இதுக்கு வேற யாரோ காரணம், அது யாருன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி சார், நான் அந்த ஆங்கிள்லயும் யோசிக்கிறேன்ற மாதிரி சோபன் சொல்றாரு. இன்னும் 3 பொண்ணுங்க கிட்ட விசாரிக்காம தானே இருக்காரு, அந்த பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கலாம் நினைக்கிறாரு. இப்ப ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கா கால் பண்றாரு. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, உங்ககிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சோபன் கிட்ட பேசுறதுக்காக முதல்ல நான்சி தான் வந்திருக்காங்க. என்னாச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அதாவது கடைசி கொஞ்ச நாளே இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்ற மாதிரி சோபன் கேக்குறாரு. எனக்கு பெருசா யார் மேலேயும் டவுட் இல்ல சார், ஆனா எனக்கு வருண் மேல லைட்டா டவுட் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேமை பத்தி டேவிட் தான் சொல்லி தந்திருப்பாரு. ஆனா டேவிடை விட வருண் தான் நல்லா கேம் விளையாடி இருப்பாரு. ஏற்கனவே அந்த கேமை விளையாண்ட மாதிரி அவன் விளையாண்டான் சார். கேம்ல எந்த ஆர்டர்ல தோத்து போனாங்களோ அந்த ஆர்டர்ல இறந்து போறதா அவன் சொல்றான். அவன் தான் கேம்ல ஜெயிச்சான், அதனால தான் அவன் மேல எனக்கு லைட்டா டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த சமயம் வருண் இருக்காருல, வர்ஷாக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப வர்ஷா அடுத்ததா பேசுறதுக்காக போறாங்க. அந்த சமயம் நான்சி இருக்காங்கல்ல, இவருக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. நான்சி இருக்காங்கல்ல, உன் மேல எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற நான்சி அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா தேஜுவை உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஜோசப்பும் லவ் பண்றான்னு தெரிஞ்சோன்னே நீ கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஜோசப் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வருண் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஜோசப் கிட்ட இவர் பேசவே செஞ்சிருப்பாரு. ஜோசப் ரொம்ப விரும்புறாருன்னு தெரிஞ்சோன்னே இவர் விட்டு கொடுத்துடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. எனக்குமே தேஜுவை ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ லவ் பண்றனா நான் விலகிடுறேன், உனக்காக நான் தேஜு கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு ஜோசப்
ஜோசஃபும் இவருக்கு நன்றிலாம் சொல்லியிருப்பாரு. இத வருண் சொல்றாரு. இத கேட்டோன்னே இவங்களுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி வருண், தேவையில்லாம நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். ஜோசஃபுக்கு யாரு கூடயும் பிரச்சனை இல்ல, அப்ப ஜோசஃபை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கான பதில் என்கிட்டயும் இல்லன்ற மாதிரி வருண் சொல்றாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. இவரும் பண்றன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப வர்ஷா கிட்ட கான்ஸ்டபிள் கேக்குறத நமக்கு காட்டுறாங்க. வர்ஷாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. வர்ஷாவையும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுச்சுல, அத பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய தேஜுவும் இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆனா கேம்னால கொல்லப்படுறதா வருண் சொல்றாருல, அதுல நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் வருண் இருக்காரு பாத்தீங்களா, நான்சி எங்கேயோ கூட்டு வந்துடுறாரு. இப்ப நான்சி வெயிட் பண்ற இடத்துல ஒரு டாக்ஸி வந்துட்டு இருக்கு. இந்த சமயம் நான்சி இருக்காங்கல்ல, மீதி இருக்க 2 பொண்ணுங்களுக்கு கால் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்ஸி இந்த இடத்துக்கு வந்துருது. நான்சியும் ஏறி கிளம்புறாங்க. எங்கேயோ வெளியூருக்காக தான் இவங்க கிளம்பி போறாங்க போல. இவங்க டீம்ல இப்போதைக்கு 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஆக்சுவலா கேம்ல அடுத்ததா எவிக்ட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா தேஜுவா தான் இருப்பாங்க. தேஜுக்கு அப்புறம் வர்ஷா, வர்ஷாக்கு அப்புறம் நான்சி, நான்சிக்கு அப்புறம் கடைசியா தான் இவர் இருப்பாரு. இவங்க எல்லாருமே தனித்தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. தேஜுக்கு அடுத்து ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, நீ வேற எங்கேயாவது போய் தங்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா தேஜு ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் வீடு வரைக்குமாவது வந்து டிராப் பண்றன்ற மாதிரி சொல்றாரு. தேஜுவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. வருண் அவரோட கார்ல தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப தேஜுவோட வீடு வந்துருது. அவங்க இறங்கலாம்னு நினைக்கும் போது பேசுற மாதிரி வராது. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா லவ்வ சொல்லான்றதுக்காக தான் யோசிக்கிறாரு. ஆனா வேணாம், நான் காலையில சொல்றேன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி தேஜுவும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா வருண் என்ன நினைக்கிறாருன்னா, தேஜுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நம்ம இங்க இருந்து போக கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப தேஜு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் டிவியோட ரிஃப்ளெக்ஷன்ல யாரோ பின்னாடி வர மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. யாரு பின்னாடி வரான்ற மாதிரி உத்து பார்க்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப யாரோ பின்னாடி வந்து இவங்க மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவங்க அதே இடத்துல இறந்துடுறாங்க போல. இங்கதான் படத்தோட இன்டர்வல நமக்கு போடுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் இவங்க பார்ட்டி பண்ணாங்கல்ல, நான்சி தான் அந்த பார்ட்டியை தந்திருப்பாங்க. ஆக்சுவலா நான்சி தான் மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். நான்சி எங்களை விட்டு போகாத, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரி நான்சியே இவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இதெல்லாம் இவர் தான் யோசிச்சு பார்த்திருக்காரு போல. இப்ப வீட்டுக்குள்ள போய் அவங்களை செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கதவு திறந்தே இருக்கு. என்ன கதவு திறந்தே இருக்குன்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வராரு. பார்த்தா அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. யாரு கொன்னா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு இவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவனையே கொலை பண்ணிட்டு கூட நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி லைட்டா சந்தேக பார்வை பாக்குறாரு. கான்ஸ்டபிளும் பேசலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. அடுத்து தேஜு தான் சாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். படிச்சு சொன்னேன், அவ தான் கேட்கல, நானாவது கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு ஆபத்தான கேம் நீங்க முதல்ல எதுக்காக விளையாண்டீங்கன்ற மாதிரி சோபன் கேக்குறாரு. அதுக்கு டேவிட் தான் சார் காரணம், அவன் தான் இந்த கேமை விளையாடலான்ற மாதிரி எங்க எல்லார்கிட்டயும் சொன்னான்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த கேம் ஆர்டர்ல யார் யாரு அடுத்தடுத்து சாக போறா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே அந்த ஆர்டர் என்னன்றத சொல்றாரு. நான் தான் சார் அந்த கேம்ல ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உனக்கு மட்டும் எதுவும் ஆகாது அப்படியான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த கேம் ரூல் படி அப்படிதான் சார் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப அடுத்ததா விசாரணை பண்ணணுன்றதுக்காக வர்ஷாவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. வர்ஷாவா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வர்ஷா தான் இறந்து போக வாய்ப்பு இருக்கு சார், கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் வருண் சொல்றாரு. கான்ஸ்டபிளும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. வருண் போகும்போது வேணும்ட்டே ஒரு பக்கை இந்த இடத்துல செட் பண்ணிட்டு போயிடுறாரு. அதாவது வர்ஷா கிட்ட விசாரணை பண்றதை ஒட்டி கேட்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப வர்ஷாவை கூப்பிட்டு கான்ஸ்டபிள் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க பேசுற எல்லா விஷயத்தையும் இங்க உட்காந்து இவர் கேட்டுட்டு இருக்காரு. நான்சி சந்தேகப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் வர்ஷாவும் சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் வருண் தான் பண்றானா அப்படின்ற மாதிரி டவுட்டா இருக்கு சார். வருண் அந்த கேம்ல ஜெயிச்சான், நல்லா விளையாண்டான், எப்படி அவனுக்கு விளையாட தெரிஞ்சதுன்றது எங்களுக்கு தெரியல. அந்த கேம்ல தோத்த ஆர்டர்ல தான் இறந்து போறாங்கன்ற மாதிரி அவன் தான் அழுத்தி சொன்னான். அதனால தான் அவன் மேல சந்தேகமா இருக்கு. அதே சமயம் தேஜாக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான் சொன்னான். ஆனா தேஜா கூட இவன் வெட்டுறதுக்காக போனா, இவனும் அந்த ஸ்பாட்ல தான் இருந்தான். அதனால தான் கூடுதலா டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சோபன் சொல்லிட்டாரு. வருணை பத்தி அவ்வளவு சந்தேகத்தை சொன்னாங்கல்ல, ஆனா கீழே வந்து வருண் கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. வருணுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா கோவம் வருது. நம்மள எதுக்காக அவன் மாட்டி விடுற மாதிரி சொன்னா, ஒருவேளை ஏன் இவ கெட்டவளா இருக்க கூடாது, இவ எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வருண் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க தான் யாரையோ பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. தேஜாவும் போய் செக் பண்ணிருப்பாங்க, யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால லைட்டா இவருக்கு இவங்க மேலேயே டவுட் வந்துருது. இதை பத்தி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணிட்டாரு. சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இங்க வர முடியுமான்னு கேட்கறாரு. கான்ஸ்டபிள் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்து என்ன விஷயம்னு கேட்கறாரு.
சார் எனக்கு என்னமோ வருஷா மேல டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நாங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசும்போது யாருமே பார்க்கல சார், ஆனா யாரோ பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி அவ சொன்னா. நாங்க எல்லாருமே யாரோ பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணோம், ஆனா அது அமானுஷ்யமா எங்களுக்கு தெரியல, இவதான் அமானுஷ்யம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா. எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்றான்னு தெரியல, டவுட்டா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால கான்ஸ்டபிள் திரும்பி வர்ஷாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. வர்ஷா கிட்ட நான்சியா ரீச் பண்ண முடியல, நான்சி எங்கன்னு கேக்குறாரு. நான்சி எங்க போறதா சொன்னாங்களோ அதை பத்தி இவங்க சொல்றாங்க. சரி நான் செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஆளுங்க கிட்ட அந்த பகுதியில நான்சி இருக்காங்களான்னு விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் விசாரிச்சு பாக்குறாங்க. அவங்க சொன்ன பகுதியில நான்சி இல்லவே இல்லைன்னு தெரிய வருது. நீங்க சொன்ன பகுதியில நான்சி இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. சார் அங்கதான் போறதா நான்சி சொன்னா, இல்லன்னா எனக்கு காரணம் தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே நிறைய சீக்ரெட் இருக்கும் போல, ஏன்னா வருண் உங்களை சந்தேகப்படுறதா சொல்றாரு, நீங்க என்னடானா வருணை சந்தேகப்படுறதா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. எது வருண் என்ன சந்தேகப்படுறதா சொன்னானா அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க டென்ஷனா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. வருண் ஏன் நம்ம பேரை சொன்னான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வருண் இருக்கார்ல, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அந்த கேம் படி பார்த்தா அடுத்து உனக்கு தான் ஆபத்து வரும், அதனால தான் உன் பாதுகாப்புக்காக இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, என் வீட்டுல ஆளுங்க இருக்காங்க, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நீ எதுக்காக கான்ஸ்டபிள் கிட்ட என் மேல சந்தேகம் இருக்கிறதா சொன்னேன்னு கேக்குறாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன், புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படிதான் தேஜுக்கு பாதுகாப்பா இருக்க போறதா சொன்னேன், தேஜு இறந்து போயிட்டா, எனக்கு என்னமோ ஒன்ன பார்த்தா தான் பயமா இருக்கு, என்ன நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. அதுக்கு மேல உன் விருப்பம்ன்ற மாதிரி இவருமே அப்செட் ஆன மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு தனியா இருக்கவும் பயமா இருக்கு, யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. இந்த சோபனா அவரோட தம்பிக்கு பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அதுல அவங்க சொன்ன எல்லாமே மைண்டுக்குள்ளே இவருக்கு ஓடிட்டு இருக்கு. தூக்கம் வராம இவரும் எந்திரிச்சிடுறாரு. கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு, அதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தம்பியும் முழிச்சிடுறான். என்னென்ன தூங்கலியான்ற மாதிரி கேட்கிறான். இந்த கேஸ் தாண்டா என்னோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி கேஸ்ல இது வரைக்கும் நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. தம்பி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் அண்ணன் பாஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இவருக்கு கிடைக்குது. அண்ணன் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்ட, கூடிய சீக்கிரத்துல நீ எஸ்ஐ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சோபனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப தம்பி அங்க இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. போட்டோவை பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் அந்த கேம்ல தோத்த ஆர்டர்ல தானே இறந்து போறதா சொல்ற, ஏறக்குறைய இந்த போட்டோவும் அந்த ஆர்டர்ல தான் இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் மாறுதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா காரணம் கடைசியில சாக போறது வருண், ஆனா இதை பொறுத்த வரைக்கும் வருணுக்கு அப்புறம் நான்சி இருக்காங்க, அதாவது நான்சி தான் கடைசின்ற மாதிரி இந்த போட்டோல இருக்கு. வர்ஷா தெரிஞ்சவங்க வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்காங்க. இப்ப காலியா இருக்க ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. வர்ஷா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவரை நமக்கு காட்டுறாங்க. இவர் எஸ்ஐயா ப்ரொமோஷன் வாங்கிட்டார்ல, அதுக்கான ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இவரை பெருமையா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வர்ஷா பின்னாடி யாரோ வரது வர்ஷாக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கன்ற மாதிரி சோபன் நம்பர்லாம் தந்திருப்பாரு. சோபனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்றாங்க. சோபன் என்ன விஷயம்னு கேக்குறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. வர்ஷா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து வர்ஷாவை கவனிச்சிட்டு இருக்கான். இத பாக்குற இவர் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா அவனுக்கு பின்னாடி வராரு. அங்க இருக்க ஒரு கல்லை வச்சு அவன் மண்டையிலேயே போடுறாரு. அவனுமே மயக்கமாய் கீழே விழுந்துடுறான். இப்ப வருஷமா வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாருன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் மாஸ்க் போட்டிருப்பான். அந்த மாஸ்கை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா வருண் தான் இதை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. வருண் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி வர்ஷா யோசிக்கிறாங்க. வேற என்ன, இவன் தான் இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி இவனை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி மயக்கத்துல இருக்க வருணை ஜீப்ல போட்டு இவர் கூட்டு போறாரு. வருண் கிட்ட என்ன விசாரணை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வர்ஷா யோசிக்கிறாங்க. அதனால ஸ்டேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவன் இன்னும் முழிக்க லேட் ஆகும் போல இருக்கு, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க வெயிட் பண்றாங்க. பார்த்தா விடியவே செஞ்சிருது. விடியவே போது, நீங்க வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அவன் முழிச்சா நானே தகவலை கொடுக்குறேன்ற மாதிரி சோபன் சொல்றாரு. சரின்ற மாதிரி வர்ஷாவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆட்டோ பிடிச்சி இவங்களோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல யாருமே இல்ல போல. வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்ற மாதிரி இவங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப சட்டுன்னு ஒருத்தர் இவங்களை அட்டாக் பண்றான். இவங்க காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. முகத்தை மறைச்சிருக்க யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ண மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல வருணை காட்டுறாங்க. வருண் இப்பதான் மயக்கத்துல இருந்து முழிச்சிருக்காரு. சார் என்ன எதுக்காக அடிச்சீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு.
நீ தான் கொலை பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காகடா கொலை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரை போட்டு அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வருண் இருக்காருல, நிறுத்துங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த 3 பேரை மட்டும் இல்ல, நான்சியும் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சோபன் ஷாக் ஆகுறாரு. நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம என்கிட்டயே ஹெல்ப் கேட்டா, போற வழியிலேயே கதையை முடிச்சு ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணும்ட்டே அவ வேற ஊருக்கு போயிருக்கான்ற மாதிரி பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ பாடியை எங்க புதைச்ச அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. கூட்டு போங்க காட்டுறேன், சொல்லலாம் முடியாதுன்னு சொல்றான். சரி கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஜீப்ல வேகமா கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப வர்ஷா இருக்காங்கல்ல, காயப்பட்ட மாதிரி இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. வர்ஷாவை அட்டாக் பண்ணவன பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வருணை கூட்டு வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வருண் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல தப்பிக்கலாம் ட்ரை பண்றாரு. இப்ப சட்டுனி இவங்களெல்லாம் தள்ளி விட்டு காட்டு பகுதிக்குள்ள ஓடிடுறாரு. அதே காட்டு பகுதியில தான் வர்ஷாவும் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வர்ஷா அந்த கில்லருக்கு பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அவன் ஆயுதத்தை வீசிலாம் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எதிர வந்துட்டு இருக்க வருணை பாத்துடுறாங்க. வருண் தான் கில்லர்ன்ற மாதிரிலாம் இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப வருண் கில்லர் இல்லன்றது தெரிஞ்சிருது இல்ல, இப்ப வேகமா ஓடி வந்து வருணை கட்டி பிடிச்சிடுறாங்க. சாரி வருண், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவன் எங்கன்ற மாதிரி கேட்கறாரு. வந்துட்டு இருக்க இடத்த பத்தி சொல்றாங்க. நம்ம ஆப்போசிட் சைடு போலான்ற மாதிரி இவர் வேற பக்கம் கூட்டு ஓடுறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஓடிட்டு இருக்கிறது அந்த கில்லர் கவனிச்சிடறான். இப்ப வேகமா இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு போடுறான். இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அடுத்து வர்ஷாவை அடிக்கிறான். வர்ஷாவும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. வர்ஷா நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, பொறுமையா வர்ஷாக்கு பக்கத்துல வரான். நான் இன்னைக்கு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா, என்ன அசிங்க பத்தி அனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இப்பதான் இவன் மாஸ்க ஓபன் பண்றான். மாஸ்க ஓபன் பண்ணி கூட இவன் யாருன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் இவன் யாருன்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவன் பேரை நம்ம குணான்னு வச்சுப்போம். குணாவை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான் போல. அந்த பொண்ணை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசையா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். டேவிட்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவன் கதவை தட்டுறான். அந்த வீட்டுல பார்த்தா அப்ப 5 பேர் இருக்காங்க. அதுல 4 பேர் கதவை திறக்கிறதுக்காக வந்துடுறாங்க. யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் அந்த பொண்ணை தான் பார்க்க வந்தேன், அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் ஸ்டாக்கர்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. எந்த பொண்ணடா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் இவனை போட்டு அடிக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. இவன் சட்டையெல்லாம் கிழிச்சு இவனை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. டேவிட் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இவங்க எல்லாருமே அப்செட்ல இருந்திருப்பாங்க. அப்பதான் இவன் வந்திருப்பான். அதனாலதான் இவங்க கோவமா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பத்துல இருந்து தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே எல்லாருக்குமே தோணுச்சு பாத்தீங்களா. இவன் தான் இவங்க எல்லாரையுமே தொடர்ச்சியா ஃபாலோலாம் பண்ணிருப்பான். நான் ஆல்மோஸ்ட் உன்கிட்ட அன்னைக்கு மாட்டிக்கிட்டேன், நல்ல வேலை தேஜு வந்து செக் பண்ணும் போது நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவன் தான் அன்னைக்கு இவங்க எல்லாரையும் எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கான் போல. யாரா நீ, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி வர்ஷா கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா டேவிட் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 5 பேருமே அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா. அதுல நான்சியும் வந்திருப்பாங்க. நான்சியை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. நான்சியா லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவங்களோட குரூப் போட்டோவை ஃபர்ஸ்ட் போனாங்க பாத்தீங்களா. இவன் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து அந்த குரூப் போட்டோவை எடுத்துக்கிறான். அதுல நான்சியோட போட்டோவை பாத்துக்கலான்ற மாதிரி தான் இவன் எடுத்திருப்பான். இவன் சின்ன பையனா இருக்கும் போதே எல்லாருமே இவனை ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை நினைச்சு பயங்கரமா இவன் ஃபீல்லாம் பண்ணிருப்பான். அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருப்பான். அப்பதான் இவங்க 4 பேருமே சேர்ந்து இவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருப்பாங்க. வெளியெல்லாம் துரத்தி விட்டுருப்பாங்க. அதனால டென்ஷன் ஆனவன் இருக்கான் பாத்தீங்களா, இதுல ஒவ்வொருத்தரா கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். இவனுக்கு அந்த கேம் ஆர்டரை பத்திலாம் சுத்தமா தெரியவே தெரியாது. போட்டோல இருக்க ஆர்டர்ல காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரா இவன் காலி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலா ஜோசப்ப காலி பண்ணா பாத்தீங்களா, ஜோசப்புக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நான்சி வந்திருப்பாங்க. இவனுமே சந்தோஷமா நான்சியை பார்த்துட்டு இருந்திருப்பான். திரும்பி அறியாத சாவடிக்கணும், அப்பதான் நான்சி திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சிருப்பான். அதுக்காக தான் தேஜுவை சூஸ் பண்ணிருப்பான். தேஜு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கதையை முடிச்சிருப்பான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொலையா பண்ணிருப்பான். தேஜு இறந்து போனதுக்கு நான்சி வந்திருக்க மாட்டாங்க. என்ன நான்சி வரல அப்படின்ற மாதிரி இவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சரி வர்ஷாவோட கதையை முடிப்போம், கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். வர்ஷா தனியா நடந்து போகும்போது இவன் தான் ஃபாலோ பண்ணிருப்பான். அப்புறம் எதுக்காக வருண் அந்த இடத்துக்கு வந்தாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இவங்களுக்கு பாதுகாப்பு தரதுக்காக தான் வருண் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. தெரியாதனமா போலீஸ் வருண் அடிச்சிருப்பாரு.
அன்னைக்கு வருண் உன் பாதுகாப்புக்காக அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சான், அதனால தான் சைலண்டா அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். எனக்கு நான்சியை திரும்பி பார்க்கணும், நான்சி வரணும்னா நீங்க 2 பேருமே சாவணும், உன் கதையை முடிக்க போறேன்ற மாதிரி ஆயுதத்தை எடுத்துட்டு இருக்கான். வேணான்ற மாதிரி இவங்க கெஞ்சுறாங்க. அப்ப வருண் இருக்கார்ல, ஓடி வந்து இவன் மண்டையிலேயே ஒரு பொருளை வச்சு அடிச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வருணை துரத்திட்டு வந்த போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க நடந்துட்டு இருக்க நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. நடந்த எல்லாரோட கொலைக்கும் இவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே அந்த சோபன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க நடக்கிற எல்லா தகவலையும் நான்சி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நான்சி இருக்க ஊரை விட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா வருண் நான்சியை கொன்னுட்டேன்னு சொன்ன எல்லாமே பொய்யா தான் இருக்கும். இப்ப நான்சியை பார்த்து இந்த குணா பயங்கரமா சந்தோஷப்படுறான். என் காதலியை திரும்பி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நான்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவன் தான் சைக்கோத்தனமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வர்ஷா சொல்றாங்க. இவங்களுமே திரும்பி அவனை கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான்ல, என்ன பார்த்துட்டான்ற மாதிரி சந்தோஷப்படுறான். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு சோபன் கன்னை எடுத்துடுறாங்க. நீ ஷூட் பண்ணா கூட சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாங்க. அவசரப்பட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி சோபன் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. சந்தேகப்பட்டதுக்காக வர்ஷாவும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இவர் இருக்கார்ல, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இவளை சாவடிச்சிட்டன்ற மாதிரி பொய் சொல்லி அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் நான்சிக்கு அவன் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. எதுக்காக அவன் வந்ததை பத்தி சொல்லன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறாங்க. ஆக்சுவலா இவங்க 4 பேருமே அவனை துரத்தி விட்டாங்கல்ல, நான்சியை தேடி தான் வந்திருக்கான்றது இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இத பத்திலாம் நான்சி கிட்ட சொல்ல வேணாம், நான்சி சும்மாவே பயப்படுவா, ஒரு ஸ்டாக்கர் ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவான்ற மாதிரி இவங்க சொல்லாம இருந்திருப்பாங்க. இதனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் நான்சிக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. நான்சியும் உண்மையா அவங்க போன இடத்த சொல்லல, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சோபன் வந்துடுறாரு. ஆக்சுவலா நான்சி ஷூட் பண்ணாங்கல்ல, அதனால சோபனுக்கு தான் சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். எஸ்ஐ ஆகி ஒரே வாரத்துல சஸ்பெண்ட் ஆனது நானா தான் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்து பேசுற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.